அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, புதன், 4ஆம் இடத்தில் சூரியன், சனி, 5இல் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு, 9இல் கேது பகவான் இருக்கிறார். சுக்கிரன், குரு, செவ்வாய் அனைத்தும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு நல்லபடியாக செயலாற்றலாம். பெண்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். அர்த்தாஷ்டம சனி, 4இல் சனி இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி. சூரியனும் சனியும் ஒன்றாக இணைந்திருப்பதால் தகப்பன் மகன் இடையே கருத்து வேறுபாடு, வீண் வாக்குவாதங்கள் வரலாம். அதிக அலைச்சல் காரணமாக ஓய்வு குறையலாம். உத்தியோகத்தில் பிறர் வேலையும் சேர்த்து தாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் அரசாங்க உதவிகளை தாங்கள் எளிதாக பெறலாம். தாங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவர், நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் கூட, ராசிநாதன் குரு 7இல் இருந்தால் கூட கேந்திர தோஷம் பெறுவதால் கணவன் மனைவி உறவுகளில் சற்று கவனம் தேவை. திடீரென்று கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரலாம். ஆகவே பேச்சில் பொறுமை, நிதானம் அவசியம். 4இல் சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். வெளி இடங்களில் அதிகம் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி சுக்கிர பகவான் தங்களுக்கு 5இல் இருந்து தங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல பண வரவுகள் பெருகும். பொருட்கள் தேக்கம் அடையாது. வீடு கட்ட ஆசைப்பட்டவர்களுக்கு வீடு நல்ல விதமாக கட்டலாம். இடங்கள் வாங்கி போடலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல விதமாக தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். 3இல் உள்ள செவ்வாய், புதன், ராகு சாதகம். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களும் அதுவும் சாதகமாகவே முடியும். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.